இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துட்டு வர போறது கம்ப்ளிமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நாங்க கால்குலேஷன்ஸை செய்யலாம் மாதிரி பார்த்துட்டு வர போறோம். பட் ப்ரீவியஸ் செஷன்ல ஆல்ரெடி டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொன்னால என்ன, இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நாங்க எப்படி பாசிட்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் நெகட்டிவ் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்த வீடியோ டியூட்டோரியல்ட இனிஷியல் பார்ட்டா நாங்க பார்க்க போறது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் கால்குலேஷன்ஸுக்காக கம்ப்ளிமெண்ட் மெத்தட்டை எப்படி நாங்க ட்ரை பண்ணிட்டு வரலாம்னு பார்த்துட்டு வர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாங்க ப்ராக்டிஸுக்காக பார்த்துட்டு வர போறது ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 13 பிளஸ் 8. இந்த ரெண்டு நம்பர்ஸையுமே நாங்க ஆட் பண்ண போறோம் கம்ப்ளிமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி. ஸ்பெசிஃபிக்கா நாங்க இங்க யூஸ் பண்ண போறது டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். பட் இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்லையும் 8-பிட் பேஸ் தான் யூஸ் பண்ண போறோம். 8-பிட் பேஸ்ட் டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷனை நாங்க எப்படி செய்யலாம்னு ட்ரை பண்ணிட்டு வரப்போம். இதுக்காக முதல்ல நாங்க செய்ய வேண்டியது இந்த நம்பரை வந்து எங்களுக்கு கம்ப்ளிமெண்ட் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செப்பரேட் பண்ண போறோம். தட் மீன்ஸ் எந்த ஒரு நம்பரையுமே அந்த கால்குலேஷன்ஸ் செய்ய நாங்க அடிஷனை மட்டும்தான் இந்த கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல செய்யலாம். சப்ட்ராக்ஷன் என்ற இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து இந்த கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல இருக்காது. ஸோ இதை அடிஷனா செய்யணும்ன்றதுக்காக பிளஸ் 13 என்று சொல்லி இதை நான் செப்பரேட் பண்ணலாம். 13 பிளஸ் 13 எல்லாமே ஒன்றுதான். பிளஸ் பாசிட்டிவ் 8 பிளஸ் 8 இப்படி நாங்க செப்பரேட் பண்ணி எழுதுறோம். பிளஸ் 13 பிளஸ் 8. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கு. பாசிட்டிவ் நம்பர்ஸை நாங்க டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல ரெப்ரசென்ட் பண்றது ஒரு ஈஸியான வே. பிகாஸ் பிளஸ் 13 அப்படின்றத நாங்க டிரெக்டாவே 8-பிட் பேஸ் நம்பருக்கு மாத்தலாம். பிளஸ் 8 அப்படின்றதையும் டிரெக்டாவே நாங்க 8-பிட் பேஸ் டூஸ் கம்ப்ளிமெண்ட்டுக்கு மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நாங்க பிளஸ் 13 அப்படின்றத மாத்திக்கல எங்களுக்கு 1101 அப்படி என்று சொல்லி மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இந்த கன்வர்ஷன்ல நாங்க 8-பிட் வேணும்ன்றதுக்காக 4 டைம்ஸ் 0வை ரெப்ரசென்ட் பண்ணிக்கொள்வோம். தென் அடுத்த விஷயம் நாங்க 8 ரெப்ரசென்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னா 1000 ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆல்ரெடி எங்களுக்கு 8-பிட் தேவை என்று சொல்லி டிஃபைன் பண்ணபடியால நாங்க 4 டைம்ஸ் 0வை டிஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. பிளஸ் 13 பிளஸ் 8 இது ரெண்டையுமே நாங்க இங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இது ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டும் என்று சொன்னா ரெண்டு பைனரி வேல்யூஸை நாங்கள் இங்க ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 1 பிளஸ் 0 1 0 0 0 இதுல 1 வரும். 1 பிளஸ் 1 0 எழுதி 1 ரிமைண்டர் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல 0 பிளஸ் 0 அந்த ரிமைண்டர் 1 இங்க வந்துடும். அகைன் எங்களுக்கு 0வே இருக்கிறபடியால 0 0 0 சொல்லி ஆட் பண்ணலாம். ஸோ இப்படி எங்களோட நம்பர் சிஸ்டத்துல இருக்க போற பார்ட்ஸை நாங்க ஆட் பண்ணி ஃபைனலான ஆன்சருக்கு வரும். எங்களோட ஃபைனல் ஆன்சரை நாங்க ஒரு பாக்ஸ் பண்ணி காட்டிக்கொள்வோம். இந்த இடத்துல நாங்க ஆன்சரா இது எடுத்துக்கொள்வோம். இந்த ஆன்சர் சரியா அப்படியான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். எங்களுக்கு ஃபைனலா வந்த இந்த ஆன்சர்ல எம்எஸ்டி 0 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எம்எஸ்டி 0 சொல்லி ஸ்டார்ட் ஆகிறபடியால கட்டாயம் இந்த ஆன்சர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆன்சரா இருந்திருக்க வேணும். பிகாஸ் ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நாங்க பார்த்திருந்தோம் எம்எஸ்டி வேல்யூ 0வா இருந்தா அது ஒரு பாசிட்டிவ் நம்பர் ரெண்டும், எம்எஸ்டி வேல்யூ 1ஆ இருந்தா அது ஒரு நெகட்டிவ் நம்பர் ரெண்டும் பார்த்திருந்தோம். ஸோ இந்த நம்பர் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரா ரைட். ஸோ இந்த இடத்துல நாங்க பாசிட்டிவ் நம்பர் என்று ஃபைன் பண்ணது சரி. இதன் அக்யூரேட் வேல்யூ உண்மையில டெசிமல் வேல்யூ என்ன வரும் கண்டுபிடிக்கும். இது ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருந்தா டிரெக்டாவே நாங்க இதன் வேல்யூவை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0 0 0 1 0 1 0 1. ஸோ இதுக்கு டிரெக்டா வேல்யூ கண்டுபிடிக்க 1 இருக்கு, 2 இல்ல, 4 இருக்கு, 8 இல்ல. தென் 16 வந்து எங்களுக்கு இங்க இருக்கு. 16 plus 4 20, 20 plus 1 21. ஸோ இந்த ஆன்சர் எங்களுக்கு 21 plus 21 ஆன்சர் வருது. இந்த பாசிட்டிவ் நம்பர் தானே பிளஸ் 21. டெசிமல்ல நாங்க கால்குலேட் பண்ணினா கூட எங்களுக்கு பிளஸ் 21 தான் ஆன்சரா வந்திருக்கு. ஸோ நாங்க செய்த இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் கரெக்ட் என்ற ஒரு டிசிஷனுக்கு நாங்க வரலாம். இதுதான் லாஸ்ட் ஆன்சர். பட் இந்த ஆன்சர் சரியானு சொல்லி நாங்க செக் பண்ணியிருந்தோம்.
ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பரா வரைக்கும் டைரக்டா நாங்க கன்வெர்ட் பண்ணி இதன் அடிஷனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சோ இப்ப நாங்க ஒன்று பாசிட்டிவ் நம்பர் மற்ற நம்பர் நெகட்டிவ்ல செய்வோம். இந்த கால்குலேஷன் செய்யறதுக்காக ரெண்டாவது எக்ஸாம்பிள நாங்க பார்த்துட்டு வர போறது 17 minus 3. சோ இந்த கால்குலேஷன்ல உண்மையில மைனஸ் என்று சொல்லி இந்த நோட்டேஷன் டினோட் ஆனாலும் நாங்க பாசிட்டிவ் பிளஸ் தான் செய்யலாம், அட் மட்டும் தான் செய்யலாம், அடிஷன் கூட்டல் மட்டும் தான் நீங்க செய்யலாம். சோ அதுக்காக இந்த நம்பரை நான் கன்வெர்ட் பண்ண போறேன். பிளஸ் 17 அப்படின்னு சொல்லி இங்க டினோட் பண்ணலாம். பிளஸ் என்ற சிம்பிளை யூஸ் பண்ணிட்டு -3 அப்படின்னு டினோட் பண்றேன். பிளஸ் 17 பிளஸ் -3 இதை சால்வ் பண்ணோம்னா எங்களுக்கு இந்த ஆன்சர். ஸோ இந்த இடத்துல நாங்க பிளஸ் 17 அப்படின்றதுக்கான டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தடை டினோட் பண்ண வேண்டி இருக்கும். பிளஸ் 17 என்ற நம்பர் வேணும்னு சொன்னால் 16ல ஒரு 1 போடலாம். தென் 8 4 2 இதுல ஒரு 1 இல்ல ஒரு 1 போட்டோம்னு சொன்னால் 17 வந்து. பட் இங்க 5 டிஜிட்ஸ் எங்களுக்கு இருக்கு, 8 டிஜிட்ஸ் தேவைன்றதுக்காக 3 0 நான் இங்க ஆட் பண்ணி கொள்றேன். இனி -3 எங்களுக்கு தேவை என்று சொன்னால் இங்க டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு நாங்க வளமையான மெத்தட் செஞ்சு அதை ரிவர்ஸுக்கு மாத்தி எல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. 3 என்ற நம்பரை உண்மையில 1 1 எழுதலாம். எங்களுக்கு 8 டிஜிட்ஸ் தேவை என்றதுக்காக இந்த நான் 6 times 0 வந்து ஆட் பண்ணேன். தென் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணேன். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் தேவை என்றதுக்காக இந்த நம்பரை நான் என்ன செய்யறேன், ரிவர்ஸ் பண்றேன், இன்வெர்ட் பண்றேன். 1 1 1 1 1 1 0 0 அப்படின்னு மார்க் பண்ணுங்க. தென் டூஸ் காம்ப்ளிமெண்ட் தேவை என்றதுக்காக இதோட 1 ஆட் பண்ணுங்க. ஸோ 1 1 1 1 1 1 0 0 இந்த 1 நான் இங்க ஆட் பண்ண வேண்டியிருக்கு, பிளஸ் பண்ண. ஸோ ஃபைனல் ஆன்சர் 1 1 1 1 1 1 0 1 பேஸ் 2 அப்படின்னு. இந்த ஆன்சர் தான் எங்களுக்கு -3 அப்படின்றதுன்ற டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆன்சரா இருக்கு. ஸோ -3 என்றதுன்ற டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் 1 1 1 1 1 1 0 1. ஸோ நாங்க ஆட் பண்ண வேண்டியது பிளஸ் 17 அண்ட் -3 டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ. இது ரெண்டையும் நாங்க ஆட் பண்ணிக்கு ஒரு ஃபைனல் ஆன்சருக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். 1 + 1 நாங்க 0 எழுதி 1 ரிமைண்டரை கொண்டு வரணும், முன்னுக்கு ஒரு 1 வந்துடும். ஸோ அகைன் 1 1. ஸோ இங்க 1 + 1 அகைன் உங்களுக்கு 0 ஒன்று வந்துடும், 1 ரிமைண்டரா போகும். ஸோ திரும்பவும் 0 + 1 1 ரிமைண்டரா இருக்கிறதோட சேர்ந்து 2 என்று சொன்னா 0 எழுதி 1 ரிமைண்டர், 0 எழுதி 1 ரிமைண்டர், 0 எழுதி 1 ரிமைண்டர். அந்த 1 ரிமைண்டர் வந்து முன்னுக்கு வரும். இதுதான் இதுன்ற ஆன்சர். பட் எனிஹவ் நாங்க இந்த கால்குலேஷன் எல்லாம் முடிஞ்சா பிறகு ட்ரை பண்ணி பார்ப்போமா இருந்தால் இதுல எங்களுக்கு 8 டிஜிட்ஸ் தான் ஆன்சர் வந்திருக்க வேணும் உண்மை. ஆனா 9 டிஜிட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப இந்த 9 டிஜிட்ஸ் வார சந்தர்ப்பங்கள்ல நாங்க எக்ஸ்ட்ராவா வார ஒரு நம்பர் ஆக முன்னுக்கு எம்எஸ்டியை விட முன்னுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவான ஒரு நம்பரை ஒமிட் பண்ணிக்கொள்ளும். இந்த வண்ணங்களுக்கு தேவையில்லை, இது ஒரு எக்ஸ்ட்ராவான நம்பர், இதை நாங்க ஒமிட் பண்ணலாம். ஒமிட் பண்ணிக்கு அதுக்கான ரீசனா நாங்க 2 விஷயம் எழுதி கொள்ளலாம். ஒன்று டிஸ்கார்ட் என்று சொல்லி மென்ஷன் பண்ணலாம். டிஸ்கார்ட் என்று சொல்ல வாரது வந்து அதை இல்லாமல் செய்யறோம். அப்படி இல்லை சம்டைம்ஸ் நாங்க இது எழுதி கொள்ளேக்குள்ள ட்ராப் த கேரி என்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ட்ராப் த கேரி என்ற 2 வேர்டுமே யூஸ் பண்ணலாம். ட்ராப் த கேரி ஓ டிஸ்கார்ட் 2 வேர்டுமே அக்செப்டபிள். ஸோ ட்ராப் த கேரி அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை இல்லாமல் செய்தாச்சு. ஸோ ஃபைனலா எங்களோட ஆன்சர் வந்து எதுவா இருக்கும் சொன்னால் 0 0 0 0 1 1 1 0. இதுதான் எங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த ஆன்சரை நாங்க செக் பண்ணி பார்க்கலாம் இது கரெக்டான ஆன்சரா இல்லையான்னு சொல்லி. ഇതിന്റെ MSD 0 ஸ்டார்ட் ஆகிறபடியால கட்டாயம் இது ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருந்திருக்க வேணும். தென் இதை பாசிட்டிவ் என்று சொன்னா டைரக்டா கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். 1 இல்ல 2 இருக்கு, அடுத்தது 4 இருக்கு, 8 இருக்கு. 8 + 4 + 2 அங்கோட ஆன்சர் வந்து 14 என்று வரப்போகுது. சேம் டைம் இது பிளஸ் என்ற படியால பாசிட்டிவ் 14 ஆன்சர். நாங்களும் எங்களோட மைண்டால செஞ்சு பார்க்கலாம். 17 - 3 இதன் ஆன்சர் வந்து +14 என்றதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கு. ஸோ நாங்க செஞ்ச கால்குலேஷன் ஃபைன். ஃபைனலா வந்த ஆன்சர் வந்து எங்களுக்கு இதா இருக்கு.
இப்படி நாங்க ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நம்பருக்கான கால்குலேஷன்ஸையும் ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தென் இதன் ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வந்தது. தென் தேர்ட் எக்ஸசைஸா நாங்க ட்ரை பண்ண போறது பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ்லி ஒரு ஆன்சர் வர மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல 16 மைனஸ் 21 அப்படின்றத ட்ரை பண்ணி பார்ப்போம். 16 மைனஸ் 21 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 16 நாங்க நோட்டேட் பண்ண வேணும் என்று சொல்லிக்கல பிளஸ் 16 நோட்டேட் பண்ணலாம். தென் பிளஸ் என்ற சிம்பிளை போட்டுட்டு மைனஸ் 21 அப்படின்னு சொல்லி இது எழுதி கொள்ளலாம். ஸோ இதை நாங்க பிளஸ் என்ற கால்குலேஷனால ட்ரை பண்ணிட்டு வர போறோம். இனிஷியலா நாங்க பிளஸ் 16 வந்து டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல நாங்க ட்ரை பண்ண வேண்டி இருந்தால் 16 என்று சொல்லி வரப்போது 8, 4, 2, 1 என்ற நம்பர்ஸ் வந்து இல்லை. தென் 16 இருக்குன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு 5 டிஜிட்ஸ் வந்துச்சு. ஸோ 3-0 போட்டு இந்த கால்குலேஷனை நாங்க ஓகே பண்ணிக்கொள்ளும். தென் பட் எனிஹவ் எங்களுக்கு இதுல 21 மைனஸ்ல இருக்கு, இதுக்கான வேல்யூஸ் தெரியாது. 21 ஃபைன் பண்ண வேணும் என்று சொல்லிக்கல இனிஷியலா நாங்க பிளஸ் 21க்கு நாங்க ஃபைன் பண்ணோம். பிளஸ் 21க்கு ஃபைன் பண்ணிக்கல 16 பிளஸ் 5 எங்களுக்கு தேவை. 16ஓட 5 ஆட் பண்ணா தான் எங்களுக்கு 21 என்ற ஆன்சர் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதுக்காக நாங்க 16 8லயே ஒன்றுமே தேவையில்லை, 4 2லயே ஒன்றும் தேவையில்லை, 1லயே ஒன்று போடுவோம். இதுதான் எங்களுடைய ஆன்சர். ஸோ 1 2 4 8 16 அங்கால 5 21 வரும். இதுலயும் 5 டிஜிட்ஸ் இருக்கிறபடியால நாங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 3 டிஜிட்ஸ் நாங்க இங்க ஆட் பண்ணிக்கொள்வோம். இது பிளஸ் 20. ஸோ இப்ப ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் நாங்க இதுல ஃபைன் பண்ண வேண்டி இருந்தால் ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட்டுக்காக நாங்கள் இதை இன்வெர்ட் பண்ண வேணும். 1 1 1 0 1 0 1 0 ஆட் பண்ணிக்கொள்ளும். எல்லாத்தையுமே இன்வெர்ட் பண்ணிருக்கேன் நீங்க. தென் டூஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ணணும்ன்றதுக்காக இந்த இடத்துல நாங்க 1 வேல்யூ ஆட் பண்ணிக்கொள்ளும். ஸோ 1 1 1 0 1 0 1 0 இதோட 1 நாங்க ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் 1 1 1 0 1 0 1 1 என்று சொல்லி ஒரு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் ஆன்சரா இருக்க போது மைனஸ் 21 டூஸ் கம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த மைனஸ் 21 டூஸ் கம்ப்ளிமெண்ட் நாங்க இங்க மென்ஷன் பண்ணி கொண்டு வருவோம். 1 1 1 0 1 0 1 1 பேஸ் 2 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது ரெண்டையுமே நாங்க இப்ப ஆட் பண்ணுவோம். பிளஸ் 16 ஃபைன் பண்ணிட்டோம், மைனஸ் 21 ஃபைன் பண்ணிட்டோம். இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்க எங்களுக்கு 1 1 0 இதுல 0 பிளஸ் 1 1 1 1 1 1 இப்படி ஒரு ஆன்சர் வந்து. ஸோ இதான் எங்களோட கரெக்ட் ஆன்சர். தென் ஃபைனல் ஆன்சர் இது. இந்த ஃபைனல் ஆன்சரை வச்சுக்கணும் நாங்கள் என்ன டிசிஷனுக்கு வரலாம் என்றால் எங்களோட ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் இங்க எம்எஸ்டி என்று சொல்ற இந்த 1 வந்து ஒரு மைனஸ் நம்பரை வந்து இங்க எங்களுக்கு டினோட் பண்ணுது. ஸோ இங்க எங்களோட ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ் நம்பர் என்ற ஒரு சொல்யூஷனுக்கு வரலாம். தென் நெகட்டிவ் நம்பர் நாங்க சரியாண்டு செக் பண்ண வேணும்ட்டா இதை நாங்கள் எப்படி இங்க ஒரு மெத்தட்ல செஞ்சோமோ டாப் டு பாட்டம் பாட்டம் டு டாப் நாங்க இதை ரிவர்ஸ்ல செய்தா தான் ஃபைன் பண்ணலாம் கரெக்ட் ஆன்சர் என்ன. அதுக்காக இனிஷியலா இங்க இருந்து ஒரு 1 நாங்க ரிடக்ட் பண்ண வேண்டியது. இந்த 1 ரிடக்ட் பண்ணோம்னா எங்களுடைய ஆன்சர் 1 1 1 1 1 0 1 0 ஒரு 1 நாங்க ரிடக்ட் பண்றோம். இதை இன்வெர்ட் பண்ண போறோம். இன்வெர்ட் பண்ணிக்கல எங்களோட ஆன்சர் 0 0 0 0 0 1 0 1. இன்வெர்ட் பண்ண அப்புறம் இதை நாங்க டெசிமலுக்கு மாத்துவோமா இருந்தா 1 இருக்கு 2 இல்ல 4 இருக்கு அங்காலே ஒன்றுமே இல்ல ஆன்சர் 5. ஸோ ஃபைனலா எங்களுக்கு வர போற ஆன்சர் -5 பிகாஸ் இந்த எம்எஸ்டி மைனஸ் தான். இப்ப நாங்களும் உங்களோட மைண்டால ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்க செய்தது சரியா பிள்ளையாண்டு. 16 minus 21. ஸோ இதன் ஆன்சர் -5 தான். ஸோ நாங்க செய்தது எங்களோட கரெக்டான ஆன்சரா இருக்கும். -5 தான் உண்மையில இதன் கால்குலேஷன். டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்லும் அதே மெத்தட் நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள் நாங்க ஃபைன் பண்ண போறது ரெண்டுமே ஒரு நெகட்டிவ் நம்பரா இருந்தா என்ன செய்யலாம். ஸோ இதுன்ற கால்குலேஷன் பார்ட் நான் இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல, பஸ் உங்களுக்கு நான் இதுல கைட் பண்ணி விடுவேன். ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள் நாங்க ட்ரை பண்ண போறது -28 -17. ஸோ இந்த ரெண்டு நம்பரையுமே நாங்க கால்குலேட் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் 3 எக்ஸசைசஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி அதை ட்ரை பண்ணலாம்.
ஸோ இதை நாங்கள் டிவைட் பண்ணி எழுத வேணும் -28 அப்படின்றது ஒரு ஆன்சர். தட் மீன்ஸ் ஒரு கொஸ்டின் பார்ட். பிளஸ்ன்றது மட்டும்தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். -17 இப்படி நாங்கள் ஃபர்ஸ்டா இதை டிவைட் பண்ணிக்கொள்ளும். இதுல நீங்க ஃபர்ஸ்டா -28 டூஸ் கம்ப்ளிமெண்ட் வேல்யூவை ஃபைன் பண்ண வேணும். ஆல்ரெடி நான் நிறைய எக்ஸசைசஸ் எக்ஸாம்பிள் சொன்னபடியால இது ஆன்சரை நீங்க ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் கண்டு அதை நாங்க டூஸ்க்கு மாற்ற வேணும். தென் அகைன் -17 அப்படின்றது டூஸ் கம்ப்ளிமெண்ட் நீங்க ஃபைன் பண்ண வேணும். அதுக்கு ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ணி அதை டூஸ் கம்ப்ளிமெண்டா ஃபைன் பண்ண வேணும். இது ரெண்டுண்டையும் ஆன்சரை நீங்க ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் ஒன்று இங்க எடுத்துக்கொள்ள வேணும். எடுக்கிற ஆன்சர் கட்டாயம் இங்க ஒரு நெகட்டிவ் ஆன்சரா தான் வரும். அதை எப்படி ஃபைன் பண்ணலாம்? MSD கட்டாயம் 1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. அதை நாங்க ஒரு கம்ப்ளிமெண்ட் மெத்தட்டை டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ற மெத்தட்டை யூஸ் பண்ணி செய்யல எங்களுக்கு ஒரு ஆன்சர் உண்டு. அந்த ஆன்சர் எதுவா இருக்க வேணும்னா -28 -17 நாங்க கால்குலேட் பண்ணிக்க வர ஃபைனல் ஆன்சரா இருக்கும். உண்மையில -28 7 போடேக்குல எங்களுக்கு 35 45 -45 தான் எங்களோட கரெக்ட் ஆன்சரா வந்திருக்க வேணும். -45 என்று சொல்லி இந்த ஆன்சர் வந்திருந்தா நீங்க செய்த மெத்தட் இந்த மெத்தட் ஓகே என்று சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ ഇതിന്റെ ஆன்சரை நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ரிப்ளை பண்ணி கொள்ளுங்க பாப்போம். ഇതിന്റെ கால்குலேஷன்ஸ் ஃபைனா வருதா அல்லது டவுட் இருந்துன்னு சொன்னா அது ஒரு பிக்காவே நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் அடுத்தடுத்ததா அப்ளை பண்றதுக்கு அதை அப்லோட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் எப்படி நாங்க கம்ப்ளிமெண்ட் மெத்தட்டை யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸை செய்யலாம்னு சொல்லி.